என்ன ஒர்க் ஆக மாட்டேங்குது, பேட்டரி போயிடுச்சு போல. விக்கே எங்கே போச்சு இது? விக்கே விக்கே எதுக்கு கூப்பிடுறாரு? ரிமோட்டில் பேட்டரி போயிடுச்சு. கடைக்கு போக சொல்லுவாரோ? அண்ணாச்சி கல்ல போய் 2 பேட்டரி வேணும். போ. பேட்டரி வாங்கிட்டு வரணுமா? சரி குடு. ஏ விக்கி, எங்கடா போற? எங்க அப்பா பேட்டரி வாங்கிட்டு வர சொன்னாரா? பேட்டரி வாங்க போறியா? புது பேட்டரி வாங்க போறேன். டோபர் 20 ரூபா. 20 ரூபா வச்சுக்கிற? டேய் நேற்று ஜெடெக்ஸ் பார்த்தியா? இல்லை புதுசாக ஆடு போட்டிருக்கான். லேஸ் சிப்ஸ் ஒன்று வந்துக்குது. ஆமா. அண்ணாச்சி கல்ல விற்குது, இப்படி வாங்கி சாப்பிடல வரியா? அண்ணாச்சி கல்லையா? ஏய் அதெல்லாம் வாங்க முடியாதுடா. எங்க அப்பா பேட்டரியில் அடிப்படுறா என்ன. உங்ககிட்ட பழைய பேட்டரி இருக்குல்ல? பழைய பேட்டரியா இருக்கு? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வா. 2 பேட்டரி வாங்கிட்டு வர எவ்வளோ நேரம்? எங்கே போச்சுன்னு தெரில. நீங்கள் வரட்டு ஒரு நசுக்கிற அந்த சனியனை வருதா பேர். ஏய் எங்கே போயிட்டு வர? கடைக்கு போயிட்டு வரும்பா. கடைக்கா? என்ன இது? இதா லேஸு, புது ஃப்ளேவரு. நேற்று ஜெடெக்ஸில் ஆடு போட்டான் பார்த்தியா? அது அண்ணாச்சி கடையில் விற்குது. இருக்கட்டும் இருக்கட்டும். பேட்டரி எங்கே? பேட்டரி ரெடியாக இருக்குதுப்பா. ஓ எங்கே ரெடி ஆகுது? என் கூடயே வா, என் காட்டுறேன். சூப்பராக ரெடியாக இருக்குது. பா போ, பின்னாடியே வரும். போ. டேய் அண்ணாமலை, இங்கே தான் பேட்டரி ரெடி ஆகுதா? எங்கே ஆகுது காட்டு? அங்கே பாரு, அதோ தெரியுதா பேட்டரி? அந்த மாதிரி 2 hours வெயில் இருந்தால் பேட்டரி சார்ஜ் ஆகிடும். அப்புறம் நீ வந்து டிவி பார்க்கலாம். அட்டிங் கொப்ப மோன நீ தோலை உச்சிரு. விக்கி உங்க அப்பா நான் அந்த அடி அடிக்கிறாரு, என்ன காரணமா இருக்கும்? அப்பா பா ஆ டியூஷன் போகிறேன்ப்பா. டியூஷன் ஃபீஸ் கொடுப்பா. நீலாம் ஸ்கூலுக்கு போகிறதே தண்டம், இதில் டியூஷன் ஃபீஸ் வேறியா? எனக்கும் அதே ஃபீலிங் தான். இந்த மூஞ்சி டியூஷன் ஒரு கேடு. எங்கே உங்கள் ஆத்தாக்காரி கேட்குறாளா? டியூஷன் ஃபீஸ் எவ்வளோரா? 150 ரூபாப்பா. 150 ரூபாவா? 200 ரூபா இருக்குது சரியா? இதை குத்துட்டு பேலன்ஸ் 50 ரூபா எடுத்துன்னு வந்து இங்கே கொடுக்குற சரியா? பே ஆ ஓ இதான் 100 ரூபாவா? போது பேர் மூதேவி. மூஞ்ச திட்டுக்கெல்லாம் தாண்டம் ஆயிடுது. ஓ மூஞ்சி மாதிரி தானே இருக்கும். என்னதே? ஒன்றும் இல்லைப்பா. 200 ரூபா டியூஷன் ஃபீஸ் சொல்லி 50 ரூபா ஆட்டியே போட்டுருக்கலாம் போல இருக்கே. அடுத்த வாட்டி டியூஷன் ஃபீஸ் ஏற்றி சொல்லுவோம். விக்கி என்னடா டியூஷன் கிளம்பிட்டியா? ஆமாண்டா வா போகலாம். என்னடா காசு நிறைய வச்சுக்கிற? டியூஷன் ஃபீஸ்ரா டோபரா 100 100 200 150 ரூபா டியூஷன் ஃபீஸ் கொடுத்துட்டு எங்கள் அப்பா 50 ரூபா வீட்டுக்கு எத்தனை சொன்னாரா? 50 ரூபா இருக்குதா மச்சான்? ஒன்று பண்ணிடலாமா? என்ன பண்ணிடலாமா? வேணாடா, எங்கள் அப்பா தெரிஞ்ச செம்ம ரெடி பாரா. வேணாடா. டேய் 50 ரூபா தான்டா, கீழே தொலைச்சி சொல்லிடா, ஜாலியாக கட்டச்சிடலாம். தொலைஞ்சிச்சின்னு சொல்லலாம். ஆனால் டியூஷன் அக்காக்கு தெரிஞ்சிருமே டியூஷன் கட்டச்சா. டியூஷன் அக்காவா? நீ முன்னால போ, உள்ள வந்து நான் கூப்பிட்றேன், பார்த்துக்கலாம். போலாமா? போலாமா? போலாம். இந்த நிர்மல் எங்கே போனான்னு தெரியலையே, ஒன்றும் ஆளை காணோம். வேடிக்கை பார்க்க புக்க பார்த்து படிடா. இது ஒரு சனியை நேரம் தெரியாம. அக்கா விக்கியோட அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா, உடனே அனுப்பி விடுங்க, நான் கூட்டு போறேன். ஐயோ எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? நான் போறேன். டேய் விக்கு, உங்க அப்பாக்கு என்னாச்சுன்னு போய் பாருடா. போடா. வாடா. Moments later. எக்ஸ்கூஸ் மீ, ஐ விக்னேஸ்வரன் ஃபாதர். டியூஷன் ஃபீஸ் கொடுத்துருந்தேன், பேலன்ஸ் வாங்கிட்டு அப்படியே கடைக்குள்ள வந்திருக்கேன். விக்னேஸ்வரன் அப்பாவா? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி தானே விக்னேஷ் இப்போ கிளம்பி போனா. ஆக்சிடென்ட்டா? ஆமா. அப்படியே சொல்லிச்சு அது? ஆமா. ஓ ஆக்சிடென்ட் சொல்லிச்சு? ஆக்சிடென்ட் ஆகும். டியூஷன் வராமல் எங்கே போச்சு? அங்கிள் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியும் அங்கிள். தெரியுமா ராசா? கூடியே வா, என் கூடியே வா. டீச்சர் நாளைக்கு தான் டியூஷன் வர மாட்டான். என்ன விக்கி ஐடியாவே வெளியே கூட்டு வந்த பாத்தியா? வேற லெவல் தான் நிர்மல நீ. லீட் என்ட்ரன்ஸ்ல பாத்துட்டு போல இருக்கு. என்ட்ரன்ஸ்லாம் வேணாம்டா. அம்பேர் ஸ்பாக் போடு. ரெஸ்பெக்ட் போடு. ஸ்மாக் போடு. போடு. விக்கி நீ விளையாடுனேரு, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்ன 200 ரூபா எங்கே தான் இருக்கா? தம்பி அங்கிள் சும்மா இருங்க அங்கிள். தம்பி இன்னும் 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, நான் மீதி வந்து அப்புறம் வாங்கிக்கிறேன். வாழ்க்கை என்ன காட்டுவேன், துன்பம் எங்கு ஓட்டுவேன். ஆமா. அட்டிங் கொப்பம் மவனை தோலை உரிக்கிறாரு. ஐயோ விக்கி உங்க அப்பா பிராக்லெஸ் ஸ்மாக்லாம் போடுறாரு. என்ன பண்றது தெரியலையே, ஒரே டென்ஷனா இருக்கு. எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமே.
ஏய் என்னடா விக்கி ஒரு மாதிரி டென்ஷனா ஆமா இருக்க? ஒன்றும் தெரியாது உனக்கு. மதியானம் ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் மிஸ் டெஸ்ட் வைக்கிறாங்கடா. தப்பா போட்டா செம்ம அடிக்கிறீங்க. இது மேக்ஸ் டெஸ்டா? ஐயோ நான் வேற ஆமா இல்ல நம்ம டீச்சர்வேன். எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். ஏதாவது பண்றா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பண்ணிடலாமா? என்ன ஐடியாடா? பண்ணிடலாமா? நல்ல ஐடியா தான். ஒர்க் அவுட் ஆகுமா? ஏய் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், பாத்துக்கலாம்டா. என்ன ஐடியா? நீலாம் வராது சும்மா இரு. சூ போ. ஏய் நீ வராத, கம்னு மச்சான். இந்த பீரியட் நல்லா படுத்துரு. ஆ பீரியட் மிஸ் வருவாங்க. பேதியாவுதுன்னு சொல்லு. நான் பேதியா? பண்ணிடலாம். ஆ உங்களை நான் வைத்து சூப்பரா. சொல்றேன்டா. ஏய் நீ வந்தா கொலை பண்ணிடுவா உன்னை. தெரியாதடா, நீ சொல்லுடா. பாவமா தாங்குது. விஷய் நாங்க 2 பேரும் ஸ்கூல் விட்டு வெளியே போனோம். நீ கூடயே வந்து வேற எங்கேயாவது ஓடி போயிடு. எங்க வீட்டுக்குலாம் விளையாட. ஏய் நீ மட்டும் என் கூடயே வந்து எங்க அப்பா சொல்லி போயிடு. நான் சம்மடி அடி பாண்டாளு. நான் பட்டுறேன். பட்டுறேன். எங்க அப்பா நான் வீட்டுல இருக்கிறாரு. ஏய் ஸ்கூலுக்கு போகாம கடைசி என்ன பண்ணுகிற? எட்டு சார் பண்ணா பாத்துக்கிறேன். வாடா 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 வாடா. அங்கிள் அவனுக்கு பேதியாவது. அதான் டீச்சர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. டீச்சரே சொல்லிட்டாங்களா? ஏய் உள்ள போய் கம்முனு படுப்போ. பே போது பேர் நல்ல இவர் வேலைக்கு போகாம வீட்டுல என்ன பண்றாரு? நல்ல தொண்டை வரைக்கும் தின்ன வேண்டியது. அப்புறம் பேதியா இன்னைக்கு எப்படியாவது ஆக்டிங் போட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடணும். எல்லாம் 3 நாள் பட்டி மட்டும் தான் உருப்பிடும். நேற்று ஸ்கூல்ல கட்டடிச்ச மாதிரி இன்னைக்கு எப்படியாவது கட்டடிச்சிடணும். இல்லை டெஸ்ட் வச்சு நம்மள சாவச்சிருவாங்க. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என்ன சொல்ற டெடிமான்? டேய் அம்மா ஸ்கூல் டைம் ஆச்சு, என்ன பண்ணுற நீ கிளம்பாம? வயிறு வலிக்குதுப்பா. வயிற்று வலிதா? இன்னும் சரியாகலப்பா. இன்னும் சரியா வலியா? உடம்பெல்லாம் சூடா இருக்கு. சூடா இருக்கா? அம்மா ஸ்கூலுக்கு போவேனா சொல்லிட்டாங்க. ஓ உங்க ஆத்தா கைரே சொல்லிட்டாளா? சரி சரி அம்மா என்ன போத்திங்க பார்த்துனுக்குற? குளிருதுப்பா. குளிருக்கு. ஃபேன் ஆஃப் பண்ணி படுக்கலாம்ல? ஃபேன் ஆஃப் பண்ணா காற்று வராதே. சரி சரி. என்ன போக மாட்டாரு? எதுவும் நம்புற மாதிரி இல்ல. எப்படி ஸ்கூல்ல கட்டடிச்சிட வேண்டியதுதான். 10 மணி வரைக்கும் அப்படியே பத்துன்னு இருப்போம். அப்புறம் ஸ்கூலுக்குலாம் போட்டவல அவ்வளோ நேரம் இப்படியே பத்துன்னு இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது. டாடி உனக்கு பீஃப் ரைஸ் வாங்கி வச்சுக்கிறேன், வந்து சாப்பிட்ரு. நான் வெளியே போயிட்டு வரேன். பீஃப் ரைஸா? நல்லா இருக்குமே. அதான் 10 மணி ஆயிடுச்சு. அப்பா வர வேலைக்கு போயிட்டாரு. இனிமே என்ன இருக்கு? அம்மா எவ்வளோ நேரம் இப்படியே பத்துன்னு இருக்குது? அம்மா பெரிய தட்டில் பீஃப் ரைஸ் போட்டு எடுத்துருவாம்மா. இன்னைக்கு ஒரு புடி. அப்படியே புடி. வாழ்க்கை என்ன காட்டுவேன், துன்பம் இங்கு ஓட்டுவேன். அப்பா நீ வேலைக்கு போலியா? போல வா ஸ்கூலுக்கு போ. டேய் பிரதீப், நேற்று கட்டச்சிதே வேஸ்ட்டாக போச்சுடா. நேற்று வைக்க வேண்டிய டெஸ்ட்டை மிஸ் இன்னைக்கு வைக்குதுடா. இந்த விக்கி பையன் பார்த்தியா, நேக்கா நீ ஸ்கூல் லீவ் போட்டா இன்னைக்கு. ஆமா நான் வேணா இன்னைக்கு எனக்கு வைத்து சொல்லி போடலாமா? குத்துறேனா உன்னை? ஒருத்தர் தான் ஏமாறாங்க, சும்மா சும்மா ஏமாறாங்களா உனக்கு? அப்படியா? மாட்டோமா இன்னைக்கு? ஆமா ஆமா நீ நல்லா மாட்டியோ. ஏய் அங்க பாரு விக்கி உங்க அப்பா உன்னை கூட்டு வந்துட்டாரு. போடு போடு தலையிலே போடுங்க, போட்டு அப்படியே கூட்டு வாங்க. வாடா 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 வாடா. ஏய் வா உள்ள வா. எல்லாம் மாட்டிடுவா வா. இவன் நான் உடம்பு சரியில்லை ஸ்கூல்ல வச்சுங்க டீச்சர், வீட்டுக்கு அனுப்பாதீங்க. அப்பா அடிக்காதுப்பா, ஃப்ரெண்ட்ஸ் அப்பாங்கறாங்கப்பா. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ? ஏன் போறேன்னா இவங்களே பெற்றுப்பாங்களா, அப்புறம் ஏன் போறேன்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைப்பா. பா பா என்னடா கிரிக்கெட் விளையாட பேட் வாங்கி கொடுப்பா. பேட்டா? என்ன காசு நான் மரத்தில் கைது சும்மா செலவு வச்சுருக்கிறீங்க? பா காசு வாங்கிட்டுதுப்பா. காசு உங்ககிட்ட இருக்குதா? ஏது இதை பற்றியா? உண்டி சேர்த்து வச்சுட்டேன், ஃபுல் ஆயிடுச்சு. ஓஹோ உண்டில சேர்த்து வச்சுக்கிறியா? சரி அதில் வச்சு எவ்வளோ என்ன சொல்லு, ஒரு 40 இருக்கும். 15 minutes later. பட்டியில் பட்டு 5 வண்டி ஒரு 30. நென்ட்டியா? ரெண்டியாச்சுப்பா. எவ்வளோ இருக்குது? 500 இருக்குதுப்பா. 500 இருக்கா? பா கூடயே வாப்பா, இல்லைனா கடைக்கார ஏமாச்சிருவான்பா. பேட்லாம் பார்த்து வச்சேன்ப்பா ஆல்ரெடி. ஓ ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டியா? ராசா வா, நீ கடை வண்டி வந்து போயினேரு, அப்போ பின்னாடியே வந்துடுறேன். சூப்பர்ப்பா. சரிப்பா. பாட்டு வருது சீன் போடுவோம். எப்படி பார்த்தாலும் நம்ம காசு தான். வாங்க சார் வாங்க, என்ன வேணும்? என் பையனுக்கு பேட் வாங்க வந்துக்கிறோம். புது பேட் வாங்கி போய் பிரதீப் கிட்ட நிர்மல் கிட்ட சீன் போடுவோம். அங்கிள் நானா அங்கிள்? நம்ம பையன். நம்ம பையன் அள்ளி பேட் பார்த்துருந்தாப்பா அங்கிள். அந்த பேட்லாம் அங்கிள், அந்த பேட்டு. இதோ இந்த பேட்டு தான். அந்த பேட்டு தான்ப்பா, வெறும் 500 ரூபாட்டா. இந்த பேட்டு தானா? எவ்வளோங்க இந்த பேட்டு? 500 ரூபா. 500 ரூபாயா? இந்த பாட்டு தான் வேணுமா? ஆமாப்பா, செம்மையா இருக்கும் பாடு. ஓஹோ நல்லா இருக்கும் சார், நல்ல சரி பேட். சரி சரிப்பா, இந்த பாட்டி வாங்கிடலாம். அப்புறம் விக்கி
அம்மா சர்வ் பண்ண சொன்னா சரியா? நீ போய் பக்கத்தில் சர்வ் பண்ணிரு, அப்பா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் ஒன்னாவே போலாமே பேட் வாங்கினேன். டேய் எல்லாம் நீ தெரியும்டா, நீ வாங்கி வெளியே வெயிட் பண்ண வரேன். எதுக்கு இப்போ நாலு கடைக்கு அனுப்புறான்? போ அப்படியே, அப்பா வாங்கி வந்துடுறேன் பேட்டை. அப்படியே வாங்கின்னு ஒன்னா போலாமே. வாங்கி இருப்போ சார் பேக் பண்ணிடவா? இரியா நீ போ, வாங்கி பின்னாடியே வரேன். போயிட்டான். இந்த பேட்டை வை, இந்த பேட்டை வச்சுட்டு பக்கத்தில் இந்த பேட்டை எடு. இதுவா? ஆமாம் ஆ நல்லா இது. எவ்வளோ இது? Later. ஏய் பிரதீப் நிர்மலே இங்க போறா புது பேட்டு. ஏய் வாடா விக்கி. இதோ பாத்தியா? பவர் பேட்டு கார் பல்ல விளையாடலாம். எங்க காமி. இதா. ஏய் ஏன்டா சிரிக்கிறீங்க இப்போ? டேய் இது பவர் பேட்டரிடா, மாவு பேட்டரா. மாவு பேட்டா. ஆமாண்டா மாவு பேட்டரா. ஏய் இது 500 ரூபாடா. 500 ரூபாவா? 150 ரூபாடா அது. எங்க ஏமாந்து வந்துக்கிற நீ? ஏய் தட்டா மாவு வருதா? ஆமா உதுருது. விட்டுதா? வீட்டில் போய் தோசை சுட்டு சாப்பிடு. தோசை சுடவா? பா இது மாவு பேட்டாம்பா. இது மாவு எடுத்து தோசை சுட சொல்றானுங்கப்பா. அச்சச்சோ. அந்த கடைக்காரன் நம்மள ஏமாத்திட்டா. இது 500 ரூபாய் இல்ல. ஆமாம் 500 ரூபாய் இல்லை தான். இது 150 ரூபாய் பேட்டுப்பா. 150 ரூபா தான். வாழ்க்கை என்ன காட்டுவேன் துன்பம் இங்கு ஓட்டுவேன். குடிச்சுட்டுக்கிறாரு. அப்ப நீதான் என்ன ஏமாத்துறியா? நான் சேர்த்து வச்ச காசுல குடிச்சுட்டு இருக்கிறியா?